ரைட். இன்னைக்கு வேத தியானம் என்னன்னா 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே ஆமென் நீங்கள் 16வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். தேங்க்யூ. வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். 3 டிவிஷனா டெம்டேஷனை பிரிச்சுறாரு. 1 மாம்சத்தின் இச்சை, ஆமென். 2 கண்களின் இச்சை, 3 ஜீவனத்தின் பெருமை. சரி, வசனத்தை கவனிக்க போறோம். ஆமென். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டேல இருந்து உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கிறது என்னன்னா, லஸ்ட் இச்சைனா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஆமென். என்னன்னு சொல்லி கொடுத்தேன். எனக்கு உரிமை இல்லாத இடத்தில், எனக்கு அதிகாரம் இல்லாத இடத்தில், எனக்கு சுதந்திரம் இல்லாத இடத்தில் நான் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு தான் லஸ்ட், இச்சை என்று சொல்லி பார்த்தோம். ஆமென். இதுக்கு பல உதாரணங்களை உங்களுக்கு பைபிள்ல இருந்து நான் சொல்லி கொடுத்தேன். இப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. கிறிஸ்துவங்க இந்த 3 காரியத்துக்கு கவனமா இருக்கணும். பைபிள்ல மாம்சம் மாம்சம் மாம்சம்னு சொல்றதெல்லாம் ஏற்கனவே சொன்ன கார்போஸ் என்று அழைக்கப்படுகிற இன்னர் மேன்ல இருந்து வருகிற ஆக்டிவிட்டிஸ். இயேசு சொன்னாரு, உள்ளிருந்து வெளியில வர்றதுதான் தீட்டு, என்ன பண்ணும், உங்களை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியம். ஆமென். வெளியிலிருந்து உள்ள வர்றது பெருசா பாதிக்காது. ஆமென். வர விடாம நீங்க தடுக்க முடியும். ஆனா உள்ளிருந்து வெளியே வர்றத நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்றாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க கவனிங்க. இந்த மாம்சம்னு நம்ம சொல்றது என்னன்னா, இந்த கார்போஸ், அதுதான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 19 நான் சொல்லிய 17 விதமான மாம்சத்தின் இச்சைகள். ஆமென். சார், இத மாம்சத்தின் இச்சைகள் என்றே சொல்லுவேன். ஆமென். இந்த மாம்சம் நிச்சயமாக ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் எப்பொழுதும் போராடும். ஏன் போராடுது அப்படின்னா, இந்த இன்னர் மேன் எப்படின்னா எப்பவுமே நியூட்ரலா இருக்கும். நியூட்ரல்னா நடுநிலைமையில இருக்கும். ஆமென். உலகத்திலிருந்து வர்றதையும் ஏத்துக்கும், ஆண்டவர்கிட்ட இருந்து வர்றதையும் ஏத்துக்கும். ஆமென். இது 2 நன்மைகளையும் ஏத்துக்கும். உலகத்தினுடைய ஆசையும் இருக்கும், கர்த்தருக்குள்ளான ஆசையும் இருக்கும். சோ இந்த மாம்சம் அப்படிப்பட்டது. அப்ப இந்த மாம்சத்தை நம்ம என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். நீங்க கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல நீங்க வந்தீங்கன்னா, இந்த மாம்சத்தின் கிரியைகளை சொல்றதுக்கு முன்னால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீங்க ஞாபகப்படுத்திக்கங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிங்க சிஸ்டர். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள், பார்க்கலாம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. பாருங்க, இது 2மே. ஆமென். இப்ப மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, மாமியாரையும் மருமகளையும் ஒரே ரூம்ல வச்சு பூட்டி 3 நாள் விட்டா என்ன ஆகும்? ஆமென். வெளியே வரமா சமாதானமா வருவாங்களா? கண்டிப்பா வருவாங்க. ஜெபிக்கிற மாமியார் மருமக சமாதானமா வரும். ஆமென். ஆனா உலக பிரகாரமா இருக்கிறவங்களை விட்டா வருவாங்களா? அந்த மாதிரிதான் 2 எதிரடியான கொள்கைகள், கோட்பாடுகளை ஒரு இடத்துல இணைக்கிற இடம் தான் சரீரமா இருக்குது. அப்போ ஆல்வேஸ் மாம்சத்துல நமக்கு போராட்டம் இருக்கும். ஆவி ஜெபின்னு சொல்லும், மாம்சம் தூங்குன்னு சொல்லும். ஆமென். இல்ல, ஆவி பரிசுத்தமா இரு, தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லும். மாம்சம் சொல்லும், இந்த ஒரு முறை தான் அமுல்ராஜ் பாஸ் இன்னைக்கு நைட் வண்டி ஏறிடுவாரு, இதுக்கப்புறம் நம்மளை யார் கண்டுபிடிக்க போறா? ஆமென். நல்லா புரிஞ்சுக்கங்க. மாம்சம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும், ஆவி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும். மாம்சத்துக்கு விரோதமா ஆவியும், ஆவிக்கு விரோதமா மாம்சமும் எப்பொழுதும் கிரியை செய்துட்டு இருக்கோம். இப்ப ரோமருக்கு எழுதின
நிருபம் 8ஆம் அதிகாரம் ஆமென் 13ஆம் வாக்கியத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். அண்டர்லைன் பண்ணுங்க. கார்போஸ் என்று அழைக்கப்படுகிற கலாத்தியர் 5:19 சொல்லப்பட்டிருக்கிற அந்த 17 விதமான ஆக்டிவிட்டியில எது இருந்தாலும் மரணம் நிச்சயம். ஆமென் சொல்லுங்க. இப்ப எவ்வளவு ஒரு டேஞ்சரஸ் விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோன்றதை நீங்க பாருங்க. அந்த 17 வேணா ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துங்க சிஸ்டர். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டேவே வாசிச்சிட்டீங்க. இன்னொரு விஷயம் கூட ஞாபகப்படுத்துங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் இல்ல சிஸ்டர் 17 அதாவது 19 வாசிங்க சிஸ்டர். 17 காரியங்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவை. களியாட்டுகள் டிவிஷன்ல தான் இவங்க எல்லாம் வராங்க. யாருங்க? இந்த புரோனோகிராபிக் சைட்ஸ், பாடல், ஆபாசங்கள் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில வருகின்றது. ஆமென். சோ ஒரு முறை பார்த்தனா இன்னொரு முறை அதை பார்க்கணும்னு தோணும். ஒரு முறை குடிச்சிட்டா இன்னொரு முறை குடிக்கணும்னு தோணும். அதாவது இந்த ஸ்பிரிட் ஆஃப் அடிக்ஷன், அடிமைத்தனத்தின் ஆவி எப்படி வேலை செய்யணும்? எடுத்த உடனே ஒரு மனிதனை வந்து டக்குன்னு பிடிச்சிடாது. கொஞ்சம் கொஞ்சமா சென்னையில கன்வென்ஷன்ல, ஓபனர் கன்வென்ஷன் சென்னையில ஒரு இளைஞனை கிட்ட கொண்டு வந்தாங்க. அவனை பாத்தீங்கன்னா துபாயில வேலை செஞ்சிருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிருக்கான். கொஞ்சமா சின்ன ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து சின்ன ஃபங்க்ஷன்ல போய் குடிக்க ஆரம்பிச்சிருக்கான். நாளடைவில் ஒரு பெரிய குடிகாரனா மாறுறான். அவன் அந்த கவர்மெண்ட் வேண்டான்னு இந்த இந்தியாவுக்கு அனுப்புது. சென்னையில வந்துடுறான். அப்புறம் என்ன பண்றான்? வீட்டுல காசை திருடி குடிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் அம்மாவை அடித்து, அக்கா தங்கச்சிகளை அடித்து அவங்களுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு போய் குடிக்க ஆரம்பிக்கிறான். ஈவன் தாலியை கூட அறுத்து கொண்டு போய் அதை என்ன பண்றான்? அடமானம் வச்சு குடிக்க ஆரம்பிக்கிறான். எதுவுமே கிடைக்காத பட்சத்துல இந்த சேவிங் லோஷன் சொல்லுவோம். ஆண்கள் சேவ் பண்றதுக்கு சேவிங் லோஷன் பயன்படுத்துவாங்க. இதுல வந்து ஆல்கஹால் இருக்குது, புரியுதுங்களா? அதை எடுத்து இன்ஜெக்ஷன் போட ஆரம்பிச்சு ஒரு கால் வந்து அவனுக்கு அந்த கால்ல குத்தி கால் வந்து கருப்பு கலரா கட்ட மாதிரி ஆயிடுச்சு. அழுகி போச்சு. காலை தட்டினீங்கன்னா டக்குன்னு சவுண்ட் வரும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு வாலிபனை என்னிடத்துல தூக்கிட்டு வந்தாங்க. ஆமென். என்னால மறக்க முடியாது. சென்னையில பெரியார் நகர்ல நடந்த கன்வென்ஷன்ல நடந்த சம்பவம். சோ தூக்கிட்டு வராங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால. இந்த வாலிபனை பார்த்தா என்னடா அப்படின்னு கேட்டா, டாக்டர் சொல்லிட்டார் முடிஞ்சிச்சு வாழ்க்கை, காலை எடுத்தாலுமே அவன் பிழைக்க மாட்டான், அவனை விட்டுருங்க, அவன் செத்துருட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. என் கன்வென்ஷன் இப்படி நடந்துட்டு இருக்கு. ஆட்டோல கொண்டு வந்து பிண்டால நிறுத்தி இருக்கிறாங்க. என்ன ஏதுன்னு தெரியல. விடுதலைக்காக ஜெபித்தோம். இயேசு அவனுக்கு அற்புதத்தை செய்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லி. ஆமென். இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னா, ஸ்கூல் குழந்தைகள் முதல் கொண்டு இந்த சின்ன குழந்தைகள் கூட இன்னைக்கு போதைக்கு அடிமையாறாங்க. இந்த கலரிங் பண்ணக்கூடிய மார்க்கர்ஸ் இருக்குது இல்லைங்களா, கலர் மார்க்கர்ஸ். இந்த கலர் மார்க்கர்ஸ் கூட எடுத்து என்ன பண்றாங்க, அதை போதைக்காக அவர்கள் நுகர்ந்து அதை என்ன பண்றாங்க, தவறாய் பயன்படுத்துறாங்க. இப்படி சில காலேஜ்ல ஸ்டூடெண்ட்டை பிடிச்சாங்க. அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் பண்ணி பிடிச்ச போது வெறும் இருமல் மருந்தா வச்சிருக்கிறான். ஆமென். என்னடானா இருமல் மருந்துல 30% ஆல்கஹால் இருக்குது. நீங்க சாப்பிடுற நிறைய உணவுல ஆல்கஹால் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? ஆமென். உங்களுக்கே தெரியாது இல்லையா? பரவாயில்ல, இருக்கட்டும். இப்படி இளைஞர்கள் என்ன பண்றாங்க, அந்த போதைகள் கிடைக்காத போது அதை அடையறதுக்கு, அந்த சந்தோஷத்தை அடையறதுக்கு பல தவறான வழிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்னைக்கு காலேஜஸ்ல இப்ப கூட சில இடங்கள்ல ரைடு பிடிச்சாங்க. அநேக காலேஜ்ல ரூம்ஸ்ல வாலிபர்கள், இளைஞர்கள், பெண்கள் சர்வசாதாரணம். இன்னைக்கு சென்னை, பெங்களூர் மட்டும் இல்ல, கோயம்புத்தூர் மட்டுமல்ல, அநேக சிட்டிகள்ல இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா போய்கிட்டு இருக்குது. காரணம் என்னன்னா,
மாம்சத்தின்படி பிழைக்கிறவர்கள், மாம்சம் அனுபவிக்கிற அந்த ஆசையை நிறுத்த முடியல. ஆமென். அந்த ஆசையை கட்டுப்படுத்த முடியல. பக்கத்துல கை குடிச்சு சொல்லுங்க, இந்த கிறிஸ்தவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கணும். ஆசை இச்சைகளை சிலுவையில் அறையணும். பக்கத்துல கை குடிச்சு சொல்லுங்க, ஆசை இச்சைகளை சிலுவையில் அறையணும். எதெல்லாம் எனக்கு ஆசையா தோணுதோ, ஆமென், அதை உடனே நிறுத்தணும், அதை உடனே கட் பண்ணணும். ஆமென். இன்னும் கொஞ்சம், ஆமென், இன்னொரு முறை அப்படின்னு தோணும். எந்தெந்த விஷயமெல்லாம் உன்னால கட்டுப்படுத்த முடியாம இன்னொரு முறை, இன்னொரு விஷயம், இன்னும் கொஞ்சம் அப்படின்னு தோணுதோ, அப்ப எல்லாம் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். அல்லேலூயா. அப்ப மாம்சத்தின்படி பிழைக்க நம்ம மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்லன்னு ரோமர் 8 சொல்றாரு. அப்ப மாம்சத்தை விட்டு வெளியே வா அப்படின்னா, இங்க மாம்சம்னா என்ன, எங்க இருந்து வெளியே வர்றது? கவலையே படாதீங்க. கலாத்தியர் 5:19 சொல்லப்பட்ட முதல் நாள் அட்டவணை போட்டீங்கல்ல, இருப்பவைகள் இல்லாதவைகள். ஆமென். இந்த இருப்பவைகளை எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, இல்லாம பண்ணிருங்க. இல்லாதவைகள் எல்லாத்தையும் இருக்கிறத பண்ணிருங்க. உங்க வாழ்க்கை சக்சஸ். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. ஆமென். இப்ப நீங்க மத்தேயு 4ஆம் அதிகாரத்துக்கு வரணும். இயேசு கிறிஸ்துவை சத்துரு சோதிக்கும்படியாக கடந்து வருகிறான். இங்க நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி, அப்பொழுது அவருக்கு பசி உண்டானது. ஆமென். அப்பொழுது அவருக்கு பசி உண்டானது. உடனே சேட்டன் வந்துட்டு என்ன சொல்றான், இந்த கல்லுகளை என்ன பண்ணுங்க, அப்பமா மாறும்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். அல்லேலூயா. இப்போ இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சத்துரு எப்ப வருவானா, உன்னுடைய மாம்சம் பலவீனம் அடையும் போது. ஆமென். 40 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் சரீரம் உண்மையிலேயே ஒரு பலவீனத்திற்குள்ள போகிறது. ஆமென். ஏன்னா ஒரு மனிதனாக 100% மனிதனாக இந்த பூமியிலே வாழ்ந்தவர். இயேசுக்கு தூக்கம் வந்துச்சு. ஆமென். இயேசு படுத்து உறங்கினார்னு பார்க்கிறோம். இயேசுக்கு பசி உண்டாயிற்று. ஆமென். இயேசு அயர்ந்த நித்திரை பண்ணினார்னு பார்க்கிறோம் இல்லையா? களைத்திருந்தார்னு பார்க்கிறோம். தாகத்தில் இருந்ததை பார்க்கிறோம். இப்படி ஒரு மனிதனுக்கு இருக்கிற எல்லா சோதனைகளும் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. ஆமென். அதை கடந்துதான் அவருடைய வாழ்க்கையில அவர் பரிசுத்த ஜீவியத்தை வாழ்ந்து காட்டினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் தெரிஞ்சுக்கங்க, சோதனைகள் எப்போ ஆரம்பிக்கும்னா, when you feel weak in your spirit or in your soul. ஆமென். உங்க ஆத்மாவுல நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, இன்னைக்கு நம்மளால ரொம்ப முடியல. அப்பதான் அந்த சோதனையினுடைய ஆரம்பம் இருக்கும். என்னைக்கு ஜெபிக்க முடியலன்ற நாள் வருதோ, அன்னைக்கு எல்லா நாட்களை விட அதிகமா ஜெபிக்கணும். என்னைக்கு வேதத்தை வாசிக்க முடியலன்னு தோணுதோ, அன்னைக்கு எல்லா நாட்களை விட அதிகமா வேதத்தை வாசிக்கணும். என்னைக்கு நமக்கு நடக்க முடியலன்னு தோணுதோ, அன்னைக்கு கொஞ்ச நாள் நல்லாவே நடக்கணும். அப்பதான் ஆவியில நம்ம மேற்கொள்ள முடியும். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம என்ன பண்ணுவோம், சோர்ந்து போய் படுத்துருவோம். ஆமென். என்ன பண்ணுவோம்னா, ஐயோ கை வலி வந்துருச்சு, கால் வலி வந்துருச்சு, முட்டு வலி வந்துருச்சு, தூக்கம் வந்துருச்சு, டயர்டா இருக்குது, முடியல. ஆமென். அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மறந்து நம்ம என்ன பண்ணுவோம், நாளைக்கு ஜெபிச்சுக்கலாம், சரி நாளைக்கு எந்திரிச்சுக்கலாம். ஒரு சொப்பனத்தை பாக்குறீங்க, உடனே எந்திரிச்சு இயேசுவின் நாமத்துல இந்த ட்ரீம்ல வந்த விஷயம் ஆண்டவரை எராடிகேட் பண்றேன், ஆண்டவரை இந்த காரியங்கள் எனக்கு விரோதமா எழும்பிருக்குது, இதை நான் ஆண்டவரை இதை கட் பண்றேன்னு சொல்லி உடனுக்குடன் கட் ஆஃப் பண்ணணும்.
அந்த கட் ஆஃப் பண்ணக்கூடிய சிஸ்டமே இன்னைக்கு விசுவாசிகளுக்கு தெரிய மாட்டாங்குது. ஆமென். எனக்கு இயேசு கிறிஸ்துவ ரொம்ப பிடிக்கும். நெகட்டிவா எது வந்தாலும் உடனே கட் பண்ணிடுவாரு. ஒரு கரங்களை தட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் வந்த ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், இயேசு கிறிஸ்து ரொம்ப விவரமான கடவுள். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து ரொம்ப விவரமான கடவுள். ஆமென். அல்லேலூயா. சும்மா அப்படி இப்படிலாம் அவரெல்லாம் அந்த வேலையெல்லாம் செல்லாது. நம்ம பருப்பு அவர்கிட்ட வேகாது. ஆமென். வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல கவனிங்க. இப்படி அவர் பேசி கொண்டிருக்கிறார். மாற்கு 5ஆம் அதிகாரத்துல 35ல இந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஒரு சுகத்தை கொடுத்துட்டு அவர் பேசி கொண்டிருக்கிறார். யவீருனுடைய வீட்டில இருந்து ஆட்கள் வந்துட்டாங்க. யவீரு அவருடைய வீட்டுக்கு என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு, ஜெபிக்கிறதுக்கு கூப்பிடுறாரு. எப்படியாவது வாங்க ஜீசஸ், என் பிள்ளை சாக கிடக்கிறான். அங்க போகிறதுக்கு தான் போறார். போற வழியில இந்த அம்மா இடையில பூந்து சுகத்தை பெற்று கொண்டது. இன்னைக்கு மதியானம் அப்படிதான் நடந்துச்சு. வாலிப பிள்ளைங்களுக்கு ஜெபிக்கிறேன்னு ஜெபிச்ச குறுக்க பூந்துட்டாங்க. யாரு? இதெல்லாம் நடக்கும். ஆமென். இது நம்ம ஊழியத்துல மட்டுமா நடந்துச்சு? பெரியவங்களும் வந்துட்டாங்க. நாங்களும் வாலிப பிள்ளைங்க தான். முதல்ல எங்களுக்கும் ஜெபியா அப்படின்னு. ஆமென். பாஸ்டர் அம்மா ஒன்னும் சொல்ல முடியாது. சரி பரவாயில்ல, பாஸ்டர் சொல்ல முடியாது. சரி எல்லாத்துக்கும் தலையில கை வச்சு ஜெபிச்சோம். அதுல ஒரு கொடுமையும் நடந்துச்சு. ஆமென். ஜெபிச்சுட்டு போகல. அடுத்து என்ன சொல்ல போறாரு, இந்த பிள்ளைங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு அதை வேற எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த அடுத்தாத்த அம்புஜத்தை பத்தி என்னைக்குதான் இந்த ஐடியா ஒளியுமோ எனக்கு தெரியல. பக்கத்துல கை குடிச்சல. கிறிஸ்தவங்க முதல்ல ஆவிக்குரியவங்க தனக்கடாத வழக்குல தலையிடவே கூடாது. அது தெருவுல போற நாய்க்காத பிடித்து இழுப்பதுக்கு சமானம். ஆமென். அல்லேலூயா. நமக்கு அதுல எதாவது பங்கு இருக்கா நிக்கணும். இல்லையா வந்தமா ஜெபிச்சமா வேலைய முடிச்சுமா போனோமா. பக்கத்துல கை குடிச்சவங்க வந்தமா ஜெபிச்சமா வேலைய முடிச்சோமா, சாப்பாடு சூப்பரா போட்டாங்களா, ஆமா நல்லா சாப்பிட்டோமா, போயின்னே இருக்கணும். நின்னுட்டு பேசிக்கிட்டு ஆமென் குழப்பம் பண்ணிக்கிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதை தனியா துரத்துவோம். இன்னும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படி அவர் பேசிக் கொண்டிருக்கையில் வீட்டிலிருந்து யவீரு வீட்டிலிருந்து ஒரு சம்பவம் வருது. மனிதர்கள் வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றாங்க, போதகரை வருத்தப்படுத்தாதீங்க, ஆமென், அவர் இறந்து போய்விட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போது இந்த 36வது வாக்கியத்தை வாசிங்க சிஸ்டர். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே, அண்டர்லைன் பண்ணுங்க, கேட்ட உடனே. என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, கேட்ட உடனே. யாராவது வந்து ஏடா கூடமா நெகட்டிவா அற்புதத்துக்கு விரோதமா, சுகத்துக்கு விரோதமா, ஆசீர்வாதத்துக்கு விரோதமா, நன்மைகளுக்கு விரோதமா யாராவது நெகட்டிவா பேசுனா கேட்ட உடனே ஆமா ஆமா எனக்கு கூட அப்படித்தான் தோணுது அப்படி டமார்னு கம்துராம ஆமென் என்ன சொல்லணும். ஏசு என்ன சொல்றாரு பாருங்க, ஜெப ஆலய தலைவனை நோக்கி, ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அடிச்சாரு பாரு ஒரு கோல், ஒரு வல்லமையான கோல். ஆமென். ஒரே அடி அதை கட் பண்ணிட்டாரு. இதுதான் கட் ஆஃப் சிஸ்டம்னு சொல்றேன். அல்லேலூயா. எல்லாம் எலக்ட்ரிக் இதுலயும் எம்சி பாக்ஸ்னு ஒன்று வைப்பாங்க. அதுல ஒரு சுவிட்ச் இருக்கும். அந்த சுவிட்சோட வேலை என்ன தெரியுமா? ஆமென். ஷார்ட் சர்க்கியூட்டோ ஹை வோல்டேஜோ என்ன ஆனாலும் டபார்னு ட்ரிப் ஆகி ஆஃப் ஆகி விட்டுருவான். ஆமென். அதுக்கப்புறம் நாமளே போய் ஆன் பண்ணாதான் அது என்ன பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு கட் ஆஃப் சிஸ்டம் நம்ம கிட்ட இருக்கணும். இந்த நெகட்டிவா வர்ற விஷயத்தை என்னைக்குமே கேட்க கூடாது. நீ விளங்க மாட்ட, நீ உருப்பட மாட்ட, நீ நல்லா இருக்க மாட்ட, நீ ஜெபிச்சா அப்படி ஆயிடுவ, இப்படி. ஊர் உலகம் 1000 உங்களை பத்தி பேசும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஊர் உலகம் 1000. ஆமென். அது நான் 2000க்கு முன்னாலே ஒரு பாட்டு எழுதினேன். அண்ணே டி மேஜர் கொடுங்கண்ணே. ஆமென். ஒரு பாட்டு 6/8 தானே இருக்குது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கலங்கும் நேரங்கள்
ஆறுதலும் நீர்தானையா. துன்ப நேரங்கள் துணையும் நீர்தானையா. கலங்கும் நேரங்கள் ஆறுதலும் நீர்தானையா. துன்ப நேரங்கள் துணையும் நீர்தானையா. யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை, கர்த்தர் இயேசு என்னோடு இருக்கையிலே. யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை, கர்த்தர் இயேசு என்னோடு இருக்கையிலே. தீமைகளை நன்மையாக மாற்றிடுவார், தீமைகளை நன்மையாக மாற்றிடுவார். கலங்கும் நேரங்கள் ஆறுதலும் நீர்தானையா. துன்ப நேரங்கள் துணையும் நீர்தானையா. கலங்கும் நேரங்கள் ஆறுதலும் நீர்தானையா. துன்ப நேரங்கள் துணையும் நீர்தானையா. மண்ணுலக வாழ்வு எல்லாம் வீணல்லவோ, பரலோக வாழ்வு நிலையல்லவோ. மண்ணுலக வாழ்வு எல்லாம் வீணல்லவோ, பரலோக வாழ்வு நிலையல்லவோ. குறைவுகளை மகிமையாலே நிறைவாக்குவார், குறைவுகளை மகிமையாலே நிறைவாக்குவார். கலங்கும் நேரங்கள் ஆறுதலும் நீர்தானையா. துன்ப நேரங்கள் துணையும் நீர்தானையா. பாருங்க, பாட்டு எவ்வளவு நல்லா இருக்கு. பாஸ் தமிழ்ராஜுக்கு பாட்டு வருதா? குரல் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். ஆமென். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. கத்தி கத்தி இந்த பேய் பிசாசுகளை துரத்தி துரத்தி என் வாய்ஸ் 25 வருஷத்துல இந்த நிலைமைக்கு வந்து நிக்குது. அது பிரச்சனை இல்லை. ஆமென். அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பேன், ஃப்ரீயா இருக்க டைம் ஒரு கிட்டார் எடுப்பேன், டபார்னு ஒரு பாட்டு எழுதுவேன், நோட்ஸ் எழுதுவேன். எனக்கு பிடிச்ச மாதிரி வீட்டில் ஒரு சிஸ்டம் வச்சிருப்பேன். டக்குன்னு போவேன், என்னுடைய ஹோம் ஸ்டுடியோவில் போய் உட்காந்து நானே சீக்வன்ஸ் பண்ணுவேன். சும்மா சிம்பிளா ஒரு பாட்டு பாடுவேன், ரிலீஸ் பண்ணிடுவேன். அதுக்கெல்லாம் பெரிய ப்ரொமோ அதுக்கு இதெல்லாம் கிடையாது. நமக்கு ப்ரொமோவும் கிடையாது, எந்த மோவும் கிடையாது. ஆமென். ஜபம் அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிக்கலையா, எனக்கு பிடிச்ச பாட்டை நான் பாடிட்டு போவேன், அவ்வளவுதான். திஸ் இஸ் மை பாலிசி. யார் என்ன பேசுனா என்ன, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. யார் என்ன சொன்னா என்ன. சார், போதகரை வருத்தப்படுத்தாதீங்க. ஓப்பனா சொல்லலாம், வராதையா, வந்து ஒன்னும் ஆக போகிறது இல்ல, புல்ல செத்து போச்சு, வராதியான்னு சொல்றதை விட்டுட்டு எவ்வளவு நாசுக்கா வந்து சொல்றாங்க பாருங்க, போதகரை வருத்தப்படுத்த. அப்போ யாருக்கு இயேசு பதில் சொல்லியிருக்கணும்? யாரு சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் இயேசு பதில் சொல்லணும். ஆனா யாருக்கு சொன்னார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. ஆமென். எந்த மனிதன் வீட்டில் அற்புதம் நடக்கணுமோ அந்த மனிதனை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகம் 1000 சொல்லும். ஆமென். பிசாசு வந்து சொல்றான், கல்லுகள்லாம் அப்பமாகும்படி நீங்க சொல்லுங்க. சொல்லிட்டா செஞ்சிருவோமா? எங்க தண்ணீரை ரசமா மாத்த தெரிஞ்சவருக்கு கல்ல அப்பமா மாற்ற தெரியாதா? ஆமென். 5 அப்பம் 2 மீனை எடுத்து 5000ங்களுக்கும் பல ஆயிரங்களுக்கும் போஷிக்க தெரிஞ்ச தேவத்துக்கு ஒரு கல்லை எடுத்து அப்பமாக்க முடியாதா? He can. But what is the necessity? அங்க தேவை என்ன இருக்கு? பிசாசு சொல்லி கேட்கறதுக்கு நமக்கு என்ன தேவை இருக்கு? பக்கத்துல கை கொடுத்துருங்க. பிசாசு சொல்லி கேட்கறதுக்கு நமக்கு என்ன தேவை இருக்கு? எனக்கு முடியும். எனக்கு முடிஞ்சாலும் பிசாசு சொல்லிட்டான் அப்படின்னா அதை நான் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. ஆமாங்க, வைராக்கியத்துக்கெல்லாம் போய் செஞ்சிடக்கூடாது. ஆதியாகமம் 3க்கு வாங்க இப்போ. ஆமென். இந்த உண்மையும் பொய்யும் உண்மையும் பொய்யும் ரொம்ப பாவம் கன்ஃபியூஷன்ல இருக்கிறீங்க. உண்மைன்னா என்ன, பொய்னா ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து குழப்பத்தில் இருக்கிறீங்க. ஆமென். இந்த அருமையான சகோதரி கிட்ட சர்ப்பம் வந்து பேசுச்சு. ஆமென்.
அந்த 6ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. ஆமென். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்பதற்கு நல்லதும், புசிப்புக்கு நல்லது. இட்ஸ் குட் டு ஈட். நல்லா கவனிச்சீங்களா? அது புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமும், பார்க்கிறதுக்கு இன்பமானது, புத்தியை தெளிவிக்கிறதற்கு. இப்போ மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, புத்தியை தெளிவிக்கிற ஜீவனத்தினுடைய பெருமை. கரெக்டா கோடு போட்டு பார்த்தா லைன் 1 யோவானுக்கும் ஆதியாகமம் 3:6க்கும் அப்படி நேர் கோடு வர்றத நீ கண்டுபிடிக்க முடியும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நேர் கோடு வருதா? நேர் கோடு வருதா? சார், பழம் சாப்பிட்றது தப்பு இல்லை. பாருங்க, என் ரூம்ல பாஸ்டர் அம்மா எங்களுக்கு நிறைய பழத்தை தான் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆமே, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நிறைய பழம் சாப்பிட்றது ஏதாவது தப்பா பாஸ்டர்? சாப்பிடலாம். சுகர் இருக்குதா? சாப்பிடாத, அவ்வளவுதான். ஆமே, ஒத்துக்கலையா? சாப்பிடாத. ஒத்துக்குச்சா? சாப்பிடு. ஆனா எங்கள் ஏவாள் அம்மையார் சொல்றாங்க, இட் இஸ் குட் டு ஈட். பழம் நல்லதுதான். ஆனா இப்ப யாரு சாப்பிட சொல்றா? யார் சாப்பிட சொல்றா? அங்கதானே பிரச்சனை. அங்கதானே பிரச்சனை. பாஸ்டர், நான் நல்லது தானே செய்யறேன். 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க. நான் ஒரு பொய் தானே பாஸ்டர் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணேன். இதெல்லாம் எதுக்கு பாஸ்டர் பெருசு பண்றீங்க? அந்த ஒரு பொய் என்ன தெரியுமா? ஏற்கனவே அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றது தான். ஆமே, இது 1000 பொய்யை விட மோசமான பொய். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அக்கா, நான் திரும்ப சொல்றேன், சாத்தானே சொன்னாலும் அது நல்லதாகவே இருந்தாலும் அதை நான் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? எனக்கு என் அப்பா சொல்லியிருக்கிறார், பகலின் குளிர்ச்சியான வேளையில் என்னை விசாரிக்க வருகிறவர் விசாரிக்க வருவார். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஃப்ரெண்டு தான் நல்லதான் சொன்னான், அவனை தப்பாவா சொன்னா? எவ்வளவு நாளைக்கு இப்படி சும்மாவே உட்காந்து இருக்குது. வா, ஒரு சினிமாக்கு போயிட்டு வரல, அவ தான் கூப்பிட்டா பாச. நான் போக மாட்டேன், எனக்கு தியேட்டரே பிடிக்காது, எனக்கு சினிமாவே பிடிக்காது. ஆனா என் பக்கத்துல இருக்கிற சகோதரி என்னுடைய ஃப்ரெண்டு அவ. இந்த ஃப்ரெண்டுகளால தான் பிள்ளைங்களா கெட்டு போறீங்க. டேஸ் டேஸ் கெட்டதும் இல்லாமல் டேஸை கெடுத்தது. fill in the blanks. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சார், அவங்க செஞ்சாங்க. அந்த விசுவாசி, அவங்க ஜெபிக்கிறவங்க, அவங்களே நேரத்தை பார்த்தாங்க. அவங்களே நல்ல நேரம் கெட்ட நேரமெல்லாம் பார்த்தாங்க. ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அவங்க தான் பண்ணாங்க, நான் பண்ணல. நம்ம விசுவாசிகளுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, இட் இஸ் குட். எதெல்லாம் நல்லதுன்னு படுதா அதெல்லாம் நான் செய்வேன். அது பைபிளுக்கு எதிரா, அது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆமென். அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். சில மெடிக்கல் பிராக்டிசஸ் விச் டாக்டர்ஸ் உருவாயிட்டாங்க. நான் ஒரு வெளிநாட்டில் ஒரு முறை ஒரு ஹீலிங் சர்வீஸ்ல போய் நிக்கிறேன். சர்வீஸ் ஆரம்பிச்சு மெசேஜ் ஆரம்பிச்சுன்னு ஒரு சத்தம். பார்த்தா ஒரு பொண்ணு தலைகீழ 2 கையில நடந்து வருது. சர்க்கஸ்ல வரும்ல அந்த மாதிரி அந்த பொண்ணு என்னோட ஹைட் என்னோட வெயிட் இருக்கும். அது எப்படிதான் தலைகீழ நின்னுச்சு இன்னுமே ஆச்சரியமா தான் இருக்குது. புதுசா கல்யாணமாய் 1 வருஷம் ஆச்சான். பொண்ணு அப்படியே முன்னால வருது. பார்த்தா ஃபுல்லா ஈவில் ஸ்பிரிட். அந்த பிள்ளைய என்ன பண்றாங்க, என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. அந்த பிள்ளைய கீழே படுக்க வைக்கவே முடியல. 1 மணி நேரமா அப்படியே நிக்குது. ஆமென். சாதாரண மனிதர்களால நிக்க முடியாது. அந்த பிள்ளைய துணியை சுத்தி நம்ம அக்காமார்க வழக்கம் போல என்னதான் ஆசையா அந்த பேய போய் கட்டி பிடிக்கிறது இல்ல, அது உழுகுது, அதை போய் தாங்கி கட்டி பிடிச்சுக்க. அப்படி போகாத போகாத எனக்குள்ள வந்துடு அப்படின்னு. ஆமென். அது போகட்டும், விடுங்க, அந்த ஆவிகள் விலகி போகட்டும். கணவன் வந்து சொல்றான், பாஸ்டர் இந்த ஆவி எப்படி வந்துச்சு? ஆமென். தாய்லாந்துல நாங்க இருக்கிறோம். தாய்லாந்துல ஒரு ஸ்பிரிட் மேரேஜ் ஆன அன்னைக்கு அட்டாக் ஆச்சு. டெய்லி நைட்டு 12 மணி ஆச்சுன்னா இந்த பொண்ணு இப்படி தலைகீழா நின்றுமா. ஆமென். டெய்லி நைட்டு
அது என்ன பாஸ்டர், பொண்ணு 12 மணிக்கு தலைகீழா நிக்கிறது, எங்க வீட்டுல டெய்லி காலையில இருந்தே தலைகீழா தான் நிக்குது அப்படின்றீங்களோ? தலைகீழா நிக்குது இந்த பாப்பா. கேட்டா விடிய விடிய டான்ஸ் ஆடுமா, அந்த ஒத்த கையிலேயே இப்படி இப்படின்னு சுத்தி சுத்தி வீட்டை சுத்தி அந்த ஆவி வந்து இந்த பெண்ணோடு கூட டான்ஸ் ஆடுமா. ஆடி 1 வருஷம் இந்த பையன் பாருங்க கல்யாணம் பண்ணிட்டு சம்சாரம் ஆடுறத உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்கான். ஆமென். கடைசியா எங்கேயோ இந்த கன்வென்ஷன் நடக்குதுன்னு, ஐ திங்க் மலேசியா, கரெக்ட், KL நடந்துச்சு இந்த சம்பவம். ஆமென். ஜலானிப்போ அப்படின்ற இடத்துல நடந்த சம்பவம். கூட்டிட்டு வராங்க அந்த பொல்லாத ஆவிய, ஒரு சபிதம் போயேசுவின் நாமத்துல விட்டு போய் நல்லாயிட்டு. அடுத்த நாள் சர்ச்சுக்கு வந்தாங்க. நான் புருஷனை பார்த்து கேட்டேன், நைட்டு ஆடுனாலான்னு. பாஸ்டர் ஆட்டமே வரல பாஸ்டர், நல்லா தூங்குனா. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது ஆடுதுன்னு நீங்களும் சேர்ந்து கூட ஆடுனா நல்லதா? ஆமென். சார், இட் இஸ் குட் டு ஈட். நல்லா கவனிங்க. சேட்டன் சொன்ன பொய், சேட்டன் சொன்ன உண்மை, இது ரெண்டையும் நீங்க கவனிக்கணும். ஆமென். நல்லா கவனிங்க. 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், அப்ப சாப்பிட்டா செத்துருவோம். இதுதான் உண்மை, தேவன் சொன்னது. ஆமென். அதுக்கு 5ஆம் வசனத்தை வாசிங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. தெளிவா சொல்றான். கர்த்தர் சாகவே சாவீர்கள்னு சொல்றாரு. ஆமென். சேட்டன் என்ன சொல்றான்? சாகவே சாவது இல்லை. ஏன்னா நீங்க 2ஆம் அதிகாரத்துல நீங்க 16 இருந்து வாசிங்க சகோதரி. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். கர்த்தர் என்ன சொல்லிருக்காரு? செத்துனுவேன்னு சொல்லிருக்கார். ஆமென். இவன் வந்து என்ன சொல்றான்? சாகவே சாவது இல்லை. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. தேவன் அறிவார்னா தேவனே வந்து பேசட்டும். உனக்கு என்னையா வேலை? கேட்டிருக்கணுமா கேட்டிருக்க கூடாதா? என் பாட்டி கேட்கணுமா கேட்க கூடாதா? பாட்டினா யாரு நினைச்சிட்டீங்க? அப்பத்தாவா? உங்க ஊர்ல என்ன சொல்லுவீங்க? ஆமென். கேட்கணுமா கேட்க கூடாதா? கேட்கணும்ல. ஆமென். யார் என்ன சொன்ன என்ன? பிசாசு தெளிவா சொல்றான், கண்கள் திறக்கப்பட்டு தேவர்களை போல மாறுவீங்க. ஒரு உண்மை, கண்கள் திறக்கப்படுவது உண்மை. ஆமென். நன்மை தீமை அறிவது உண்மை. உண்மையா உண்மை இல்லையா? உண்மை. ஒன்னு பொய். சாகவே சாவீர்கள் இடத்துல சாகவே சாவதில்லை. இப்ப சேட்டனுடைய ட்ரிக் தெரிஞ்சுக்குங்க. 50% பொய், 50% உண்மை. வந்துட்டீங்களா லைனுக்கு? ஃபர்ஸ்ட் டே கேள்விக்கு விளக்கம் கிடைக்கும் பாருங்க இப்ப உங்களுக்கு. ஆமென். 50% பொய். இப்படி வச்சுக்கலாம், 50-50. என்ன ஞாபகம் வருது? பிஸ்கட் ஞாபகம் வருதா? சந்தோஷம். அப்படி வச்சுக்கோங்க. எப்பவுமே சேட்டனுடைய ட்ரிக் என்னன்னா, முழுசா பொய்யா சொல்ல மாட்டான், அதே மாதிரி முழுசா உண்மையும் சொல்ல மாட்டான். உண்மையும் பொய்யும் மிக்ஸ் பண்ணி சொல்லுவான். இதுக்கு பேர் தான் உண்மையாலுமே பொய் சொல்றது. புரியல? பாத்தீங்களா? என்னோட ஃபர்ஸ்ட் டே மெசேஜை திரும்பி நீங்க ரிப்பீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது புரியும் நான் நினைக்கிறேன். உண்மையாலுமே கலந்து சொல்றது. இப்போ ஃப்ரெஷ்ஷா ஒரு பொய்ய சொல்லிட்டா டக்குன்னு அவன் என்ன பண்ணிடுவான்? நம்பிடுவான். ஆனா சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கு. ஃப்ரெஷ்ஷா ஒரு உண்மையை சொல்லிட்டால் நம்புவான், ஆனா கேள்வி எழுப்புவான். ஆனா உண்மையும் பொய்யையும் மிக்ஸ் பண்ணி சொல்லிட்டா
அது என்ன பண்ண முடியாதுன்னா பிரிக்கவே முடியாது. ஒரு திருடன் ஒரு வீட்டுக்கு போய் திருடுனான். கடந்த நாட்கள்ல பேப்பர்ல வாசிச்சேன். அந்த வயசானவங்களை போட்டு அடிச்சு பணம் கேட்டான், பணம் இல்லை. உடனே அருமையான அந்த வயசானவங்களை பார்த்து திட்டி இருக்கிறான், இப்படி காசு இல்லாம இருக்கீங்க. அவங்க சொன்னாங்க, நாங்க பென்ஷனர்ஸ்பா, எங்களுக்கு பணம் இல்லப்பா, நாங்களே வறுமையில இருக்க, எங்க பிள்ளைங்களா எங்களை கைவிட்டுருச்சு அப்படியான்னு சொல்லிட்டு அந்த திருடன் என்ன பண்ணா, ஒரு 1000 ரூபாய் எடுத்து அந்த வயசான முதியோர்கிட்ட கொடுத்துட்டு நீங்க சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்கன்னு போயிட்டான். இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த திருடன் நல்ல திருடனா கெட்ட திருடனா? நல்ல திருடன்றவங்கள கை தூக்குங்க. யாருமே இல்லையா? கெட்ட திருடனா? எங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு போயிருக்கான் சார். திருட நல்லதே செஞ்சாலும் அது கெட்டதுதான். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. ஆமென். ஏன்னா அந்த 1000 ரூபாய் எங்க இருந்து எடுத்திருப்பான்? பக்கத்து வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தா இவனுக்கு கொடுத்திருப்பான். ஆமென். விசுவாசிங்க ஏமாற இடம் எது தெரியுமா? அவர் ரட்சிக்கப்படல, அவர் ரொம்ப நல்ல மனுஷன் பாருங்களேன். ஆமென். அந்த பாப்பா சர்ச்சுக்கு மட்டும்தான் போகாது, மற்றபடியில ரொம்ப நல்ல புள்ள பாருங்களேன். மாப்பிள்ளை பார்க்குமோ பையன் நல்ல பையனுங்க, என்ன இன்னும் ஞானஸ்தானம் மட்டும்தான் எடுக்கல, அதெல்லாம் பேசி கல்யாணத்துக்கு அப்புறம் எடுக்க வச்சிடலாம். ஆமென். எப்படி எப்படி நல்லா இருக்கா? எத்தனை குடும்பம் பாலாச்சு தெரியுமா? எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாசமாச்சு தெரியுமா? சகோதரா சகோதரி, அந்நிய ஜாதியில சம்பந்தம் கலக்காத, ஆமென், அந்நிய தேவர்களை வழிபடுகிறவர்களிடத்துல போய் சம்பந்தம் கலக்காதன்னு பல முறை சொல்லி சில வாலிப பிள்ளைங்க என்கிட்ட சொல்லுது, அதெல்லாம் நாங்க கல்யாணத்துக்கு பிறகு மாத்திருவோம். இல்ல மாத்த முடியுமா சகோதரி? இங்க கல்யாணமானவங்களா இருக்கிறீங்க, அம்மா கல்யாணமானவங்கள கை தூக்குமா. இவங்க அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் புரியலம்மா, பாவம்மா, கை தூக்கு. ஒரு பொம்பளையாவது ஒரு பெண்ணாவது கல்யாணம் பண்ணி தன் புருஷனை நான் மாத்திட்டேன்னு சொல்றவங்க மட்டும் கை நல்லா தூக்குங்க பார்க்கலாம். எல்லா கையும் கீழே போயிடுச்சு. பாஸ்டர், நான் 20 வருஷம் ஆச்சு நான் கல்யாணம் பண்ணி, என் வீட்டுக்காராம எனக்கு கல்யாணம் பண்ணி 20 வருஷம் ஆச்சு. அந்த அம்மா பேச்ச ஒரு நாள் கூட நான் கேட்டது கிடையாது. எல்லா பாஸ்டரும் வந்து சூப்பரா சொல்லுவாங்க, நான் என்னோட உண்மையை தான் சொல்றேன். நான் எப்பவுமே அடி வாங்கி தான் திருந்துவேன். அல்லேலூயா. ஏன்னா என் மனைவி சில விஷயம் ரொம்ப கருத்தா கரெக்டா தான் சொல்லும், ஆனா கேட்க மாட்டேன். இந்த ஆம்பளை புத்தி அப்படிதான், முசுடு பிடிச்ச ஆட்கள். ஆமென். சொன்னா கேட்கவே மாட்டாங்க. அப்புறம் பட்டு தான் திருந்துவாங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. பட்டு, வேதனைப்பட்டு, வருத்தப்பட்டு, பாரப்பட்டு, கஷ்டப்பட்டு, நஷ்டப்பட்டு, வேதனைப்பட்டு, வியாதிப்பட்டு, பட்டு 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 பட்டு, காஞ்சிபுரம் பட்டு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்படி பட்டு பட்டு திருந்த நாட்கள் தான் நம்ம எல்லாம். சார், ஏவாள் கிட்ட வந்து சொன்ன விஷயம் 50% பொய், 50% உண்மை. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு. சாத்தான் உண்மையே சொன்னாலும் அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதை விட உண்மையுள்ளவர் எனக்கு தகப்பனா இருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா, கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா, கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. எஸ், ஆமென். என்ன இல்லை இந்த வேதத்தில்? ஏன் கை ஏந்த வேண்டும் வெளியில்? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. என்ன இல்ல இந்த வேதத்தில்? ஏன் கை ஏந்த வேண்டும் வெளியில? ஆமென். எனக்கு தேவையான அத்தனை போஷாக் இந்த வேதத்தில் இருக்குது. என் இயேசு கொடுக்கிறார். சாத்தானை பார்த்து சொல்லு, சார் உன்னோட ஐடியால எங்களுக்கு தேவையில்லை, ஜோலியா பார்த்துட்டு கிளம்பு.
பக்கத்துல கை கொடுச்சல, ஜோலியா பார்த்துட்டு கிளம்பு. உனக்கு என்கிட்ட இடம் இல்ல, நீ என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. உலகத்தின் அதிபதி வருவான், உனக்கு எனக்கு பங்கு இல்ல. இவன் தான் ஆவிக்குரிய கிறிஸ்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நண்பர்கள், நட்பு வட்டாரங்கள் உங்களை தேடி வரும். ஐயோ, எப்படி பாஸ்டர் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றது? ஆமென். சில காரியத்தெல்லாம் நண்பர்களுக்காக நம்ம விட்டு கொடுத்து தானே போகணும். சில நேரத்துல நம்ம சொந்தம் என்ன பண்றது, சொந்தக்காரங்களா போயிட்டாங்க, அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணும் இல்ல. சகோதரி, சகோதரா, சொந்தம் தான், பந்தம் தான், பக்கத்துல இருக்கிறவங்க தான், வேண்டியவங்க தான். ஒரு அம்மா, கிறிஸ்தவர் அல்லாத ஒரு அம்மா, வேற மதத்தை சேர்ந்தவங்க, ஒரு 25 வருஷம் முன்னால் நடந்த சம்பவம். ஆமென். பக்கத்து வீட்டுல கடன் கொடுத்துட்டே இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வெளிநாட்டுல சம்பாரிச்சு பணத்தை அனுப்புனாரு. இந்த அம்மாவும் பணம் கொடுத்துட்டே இருந்துச்சு. கடைசியில் என்னாச்சு தெரியுமா? கொடுத்து அந்த பணம் கொடுத்து 5 லட்சம் வரைக்கும் ஆயிடுச்சு. 3 வயசு பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களை வளர்க்கணும். அவங்க ஹஸ்பண்ட் ஊர்ல இருந்து வராருன்னு உடனே பக்கத்து வீட்டுக்காரட்ட அம்மாட்ட கேட்டுச்சு, அம்மா பணத்தை கொடுத்துருமா, வீட்டுக்கார் வராரு கேட்பாருமா. அப்படியா, சரி நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் நகையை கொடுங்க, ஒரு ஜொல்லாம் போட்டுட்டு நான் போயிட்டு வந்துட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் அந்த நகையில மந்திரம் பண்ணி இருக்குது. ஆமென். அந்த நகையில விச் கிராஃப்ட் பண்ணி இந்த பொண்ணு இந்த அம்மா கிட்ட கொண்டு கொடுத்துருச்சு. இந்த அம்மா கழுத்துல எடுத்து போட்டதான் இந்த அம்மா மென்டல் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். சாரிய கிழிச்சிட்டு ரோட்ல ஓட, ஏகப்பட்ட கலாட்டா. அப்ப நான் ஒரு வாலிப பையன், என்ன எங்க பாஸ்டர் சொல்றார், ஒரு ஏதோ பிரச்சனையா போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு. ஆமென். போறேன். ஜெபிக்க போனா பொல்லாத ஆவி கத்துது. கடைசியில பார்த்தா அந்த ஜுவல்லுல தான், அந்த ஜுவல்லுல விச் கிராஃப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னொரு குடும்பம் எனக்கு தெரியும், வைஃப் அடிச்சே போடும் கணவரை. அவர் பெரிய பேங்க் மேனேஜர், அவருடைய வைஃப் பெரிய ஒரு படிப்பு படித்த பட்டதாரி, பெரிய கோடீஸ்வர குடும்பம். ஆனா குடும்பத்துல சமாதானம் இல்லை. ஏன் சமாதானம் இல்லை? இந்த அருமையான மனுஷன் வாலிபனா இருக்கும், நல்லா ஹைட்டு அழகா இருப்பாரு பிரதர். அந்த மனுஷன் அந்த வாலிபனா இருக்கும் போது அவங்க தங்கச்சியோட ஃப்ரெண்டு ஒண்ணு வீட்டுக்கு வந்துட்டு இருந்திருக்கு. தங்கச்சியோட ஃப்ரெண்டு, அந்த தங்கச்சியுடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணிருக்குது, வீட்டுக்கு போக இந்த பையன் மேல கொஞ்சம் பழக்கம் ஆயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஸ்டேஜ் வருது. கல்யாணம் பண்ணிக்கலாம்னா இவர் சொல்றாரு, எங்க அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, நான் கல்யாணம் பண்ண முடியாது. அந்த கோபத்துல இந்த பையனுக்கு ஒரு விச் கிராஃப்ட் பண்ணுது. நிறைய குடும்பங்கள் நான் போற இடத்துல செய்வனைகளை உடைக்கிற இடத்துல எல்லாம் பாக்குறேன். பொண்ணு கேட்டு பொண்ணு கொடுக்கலன்னா செய்வனை செஞ்சிடறது. மார்க் எடுக்குதுல ஸ்கூல்ல, ஸ்கூல் பிள்ளைங்க உன்னோட விட அவ ஹையஸ்ட் ஸ்கோர் பண்றானா அவளுக்கு விச் கிராஃப்ட் பண்றது. இப்படி எத்தனை ஸ்டூடெண்ட்க்கு டெலிவரன்ஸ் நடந்திருக்கு தெரியுமா? எத்தனை காலேஜில் நடந்திருக்கு தெரியுமா? சார், எலெக்ஷன்ல அரசியல்வாதிக, ஆமென், ஒரு அரசியல்வாதிக்கு எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னால லூஸ் மோஷன், ஒரே வயிறு கீரல, என்னென்னமா ட்ரீட்மெண்ட், என்னென்னமோ பண்ணி ஒன்னும் ஆகல, தூக்கி போட்டு கொண்டு வராங்க சஃபாரி கார்ல. என்னடா பார்த்தா கொடி கம்பத்தோட வருது வண்டி, நம்ம வீட்டுக்கு முன்னால் நிக்குது. என்னன்னு பார்த்தா எலெக்ஷனுக்கு முன்னால நிக்க வச்சா பொத்துன்னு உழுகிறார் பொல்லாத ஆவி. ஆமென். என்னன்னா அதே தொகுதியில நிக்கிற இன்னொரு அரசியல்வாதி செஞ்சு வச்சிட்டாரு. ஆமென். நீங்க என்ன நினைக்கிறீங்க? செய்வன அந்த காலத்துல செய்வனெல்லாம் பிடிக்கல, சண்டை சொத்து பிரச்சனை அப்படின்னாலதான் செஞ்சாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்ல, பார்த்தாலே போதும், நீ நல்லா நடக்கிறியா, அட்ரா கட்டுற அவனுக்கு ஒண்ணு அப்படின்னு கட்டி வச்சிடுறது. இதுல நிறைய வாலிப பிள்ளைங்க, தங்கம் உங்களுக்கு தான் சொல்றேன், நான் ஹேண்டில் பண்ண ஆவிகளை மட்டும் சொன்னா எனக்கு நேரம் போதாது. ஆமென். ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 25 வருஷங்களுக்கு மேல டீல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமென். என்னன்னா காலேஜ் படிக்க ஒரு பையன் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். 2 முறை அப்ரோச் பண்றான், பின்னால வரான், அப்படின்றான். அது போடா முடியாது, போடா முடியாது, போடா
அப்படின்னு போகுது. ஆமென். இப்படியே இப்படியே போகுது. இப்படியே இந்த உறவு போயிட்டு இருக்குது. என்ன பண்றான், இன்னைக்கு மந்திரவாதிகளை அப்ரோச் பண்றான். பண்ணி எப்படியாச்சும் ஆமென் எப்படியாச்சும் இந்த பிள்ளைய கைக்குள்ள கொண்டு வரணும்னு வசியம், மாந்திரிகம், செய்வன, பில்லி சுனியம், வசீகரம் 4 டிவிஷன்ஸ் இருக்குது. ஆமென். இந்த 4வது டிவிஷன் தான் வசீகரம். வசீகரம்ன்றது என்னன்னா, அவன் சொல்றத நீங்க கேட்பீங்க. ஆமென். அவன் சின்ன ஒரு பொருளை எடுத்து கையில வச்சிருக்கலாம், அல்லது அது ஒரு காரியத்தை எடுத்து தன் சரீரத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிருக்கலாம். ஆமென். அவன் சொல்றத நீங்க கேட்பீங்க. அவன் கூப்பிட்டா அவன் பின்னாலே நீங்க போவீங்க. உங்களுக்கு தெரியாது. உங்க சுய நினைவு, அதாவது உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட கட்டிடும். எப்பவுமே டீமன் சப்கான்சியஸ் மைண்ட கட்ட முயற்சி பண்ணுவான். அதுக்கு விடவே கூடாது, விடவே கூடாது. இன்னைக்கு கூட நான் டெலிவரன்ஸ்ல சிலருடைய சப்கான்சியஸ் மைண்டுக்காக இம்மிடியட்டா ப்ரே பண்ணேன். உங்களுக்கு தெரியாது ஏன் பாஸ்டர் அமல்ராஜ் அதுக்காக ஜெபிச்சார். அதுக்கு பின்னால ஒரு சூட்சம் இருக்குது, அதுக்கு பின்னால ஒரு சூத்திரம் இருக்குது. ஆமென். புரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப செய்வன இன்னைக்கு எத்தனை விதத்துல, எத்தனை வகையில. அந்த பொண்ணு என்ன பண்ணான்னா, கல்யாணத்துக்கு புடவை எடுக்க போயிருக்காங்க. எல்லாரும் போவீங்களா? கல்யாணத்துக்கு புடவை எடுக்க போவீங்களா? போகும்போது ஊர் உலகத்தையே கூட்டிட்டு போவோம். ஆமென். 10 பேர் 20 பேர் போய் 50 100 சாரியை பிரிச்சு போட்டு, அது பிடிக்கலன்னு அடுத்த கடைக்கு போவோம். அங்கேயே பிரிச்சு போட்டு அங்கிருந்து 10 பக்கத்து கடை, எப்படியே கடைசியை வாங்கிடுவாங்க கல்யாணத்துக்கு புடவைய. அப்போ தங்கச்சி ஃப்ரெண்டு தானே, அவ என்ன பண்ணிருக்கா, அந்த புடவையை எடுத்து செலக்ட் பண்ண உடனே அந்த புடவையிலிருந்து ஒரு ஜருகிய உருவி, ஆமென், அந்த சருகிய உருவி அந்த சருகியில ஒரு விச் கிராஃப்ட் பண்றா. இந்த புடவையை கட்டுற பெண் இவனுக்கு வாழ்நாள் முழுசு பயன்படக்கூடாது. 25 வருஷம் கழிச்சு அவருடைய வீட்டுக்கு நான் ஜெபிக்க போய் நிக்கிறேன். இப்படி ஒரு 7 மணி இப்ப ஜெபிக்க நிக்கிற கர்த்தர் சொல்லார், ஒரு பீராவை காட்டுறாரு, ஒரு கலர்ல அந்த புடவையை காட்டுறாரு. ஏன் உங்க வைஃப் இப்படி இருக்கு? அவங்க வைஃப் பயங்கரமான ஆளு. ஆமென். வேற ஒண்ணும் பண்ணாது. நேரா கிரெடிட் கார்டு எடுத்துட்டு போகும், 1 லட்சம் ரூபாய்க்கு பொருளை வாங்கும், நேரா போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிரும். புருஷன் அடிச்சுட்டான், பிளேட் எடுத்து உடம்ப கிழிச்சிட்டு ஹஸ்பண்ட் அடிச்சுட்டான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு நேரா போய் என்ன பண்ணும், பெட்ல படுத்துறோம். ஆமென். ஹஸ்பண்ட் வேலை முடிஞ்சு வந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு வாங்கன்னு. பெரிய அதிகாரி அவரு. அவர் போனா, என்ன சார் உங்க வைஃப் அடிச்சீங்கன்னு கம்ப்ளைண்ட் இருக்கு, இப்ப எங்க? ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கா. ஹாஸ்பிட்டல்ல பில்லு பார்த்தா அங்க 1 லட்சம் ரூபாய் இருக்கும். சாரி கடையில 1 லட்சம் ரூபாய்க்கு ஸ்வைப் பண்ணிருக்கோம். ஆமென். நகை கடையில போய் 1 லட்சம். நான் சொல்றது 20-25 வருஷத்துக்கு முன்னால. இன்னைக்கு அதெல்லாம் பல லட்சம். இன்னைக்கு தான் பவுன் 75 ரூபாய் பக்கம் வந்துருச்சே. யோசிச்சு பாருங்க. இந்த செய்வனை 25 வருஷம் அவங்கள வாழ விடல. ஆமென். ஐயோ, அன்னைக்கு அந்த கட்டை உடைச்சு ஜெபம் பண்ண போது அந்த பொல்லாத ஆவி ரிலீஸ் ஆகி அந்த பெண்ணை கர்த்தர் விடுதலை செய்தார். கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. அக்கா அக்கா அக்கா, ஃப்ரெண்டு கிண்டுன்னு பக்கத்துல சேர்த்தாத. ஆமென். தங்கச்சி, என்ன ஃப்ரெண்டு என்னன்னாலும் ஸ்கூலு காலேஜோட நிறுத்திடணும், அதை வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாது. ஆமென். டேய் பசங்களா, கப்பலோட்டிகளா, அப்படி ஏன் உனக்கு கப்பலோட்டின்னு வச்சிருக்க தெரியுமா? தலையெல்லாம் போட்டு மாதிரியே இருக்குது. அதனாலதான் சொன்ன கப்பலோட்டிகள். அழகா முடி வெட்டிருந்தா தங்கம். இந்த நிலைமையில இருந்தா யாரும் உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இந்த தலைய பார்த்து கொடுக்க மாட்டாங்க. நீட்டா கட் பண்ணி பாரு, பாஸ்ட் தலை பாரு. அந்த காலத்துல அடிச்சு எங்க அப்பா 5 ரூபாய்க்கு கட்டிங் கொடுத்தார். இன்னைக்கு வரைக்கும் அதே கட்டிங் தான் அடிக்கிறேன். ஆமென். இந்த கட்டிங் அடிச்சுக்கோ. இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்குடா. டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில பிசாசு எகிரி பிடிச்சா முடி மாட்டவே மாட்டாது. அப்படியே வீட்டுல சண்டை வந்துச்சு, வைஃப் எகிரி முடிய பிடிச்சிச்சுன்னா அது மாட்டாது. நம்ம எங்க பிடிச்சாலும் மாட்ட மாட்டோம். இதுல நிறைய சேஃப்டி இருக்குது, இதுல நிறைய பிளெஸிங் இருக்குது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. மீட்டிங் வரும்போது சீப்பை தேடினா சீப்பு கிடைக்கல எனக்கு. ஆமென். சீப்பு கிடைக்கல. உடனே என்ன பண்ண, இப்படின்னு அவ்வளவுதான். இது இன்டர்நேஷனல் மண்டை. எந்த நாட்டுக்கு போனாலும் பனி குளிர் வெயில் எது பட்டாலும் இது இப்படியே தான் இருக்கும். ஆனா உனக்கு அப்படி இல்ல, பனி அடிச்சிச்சு வரைச்சுக்கிட்டு நிப்பான்.
ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, it is good to eat but it is bad to eat because the Satan insisting the thing. ஆமென். பிசாசு சொல்றான் நீ சாப்பிடு அப்படின்னு, அதனால அது பேட். பழத்துல ஒரு மேட்டர் கிடையாது. ஆமென். அப்போ மாம்சத்தின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, மாம்சத்தின் இச்சை எப்பவுமே உன் கண்ணுக்கு முன்னால வரும். எப்பவுமே உனக்கு இன்ஸ்டிடியூட் அது இன்சிஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். எப்பவுமே அது உனக்குள்ள பேசிக்கிட்டு தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வசதியை தேடி ஓடாதே. சி மேஜர் இல்லனே, சீல தான் பாடியிருக்கார் தந்தை. ஆமென். அது தொடுவானம். டீல பாடிட்டீங்களா? ஓகே, நோ இஷ்யூ. பாடுங்க, போடுங்க, பரவாயில்ல. தேங்க்யூ. வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம். வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம். வசதி வந்தால் பயன்படுத்து சுவிசேஷம் சொல்வதற்கு. வசதி வந்தால் பயன்படுத்து சுவிசேஷம் சொல்வதற்கு. ஆளுகை செய்ய நோ நோ நோ, அடிமைப்படுத்த நோ நோ நோ. ஆளுகை செய்ய நோ நோ நோ, அடிமைப்படுத்த நோ நோ நோ. வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம். அழகெல்லாம் அற்று போகும், எலி ஏமாற்றும். அழகெல்லாம் அற்று போகும், எலி ஏமாற்றும். கவர்ச்சியெல்லாம் ஒரு காணல் நீர் கடந்து போகும் சீக்கிரத்தில். கவர்ச்சியெல்லாம் ஒரு காணல் நீர் கடந்து போகும் சீக்கிரத்தில். வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம். பணமயக்கம் எல்லாவித தீமைகளின் தொடக்கம். பணமயக்கம் எல்லாவித தீமைகளின் தொடக்கம். சிற்றின்பம் எச்சரிக்கை நடைபெணமாக்கிவிடும். சிற்றின்பம் எச்சரிக்கை நடைபெணமாக்கிவிடும். வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம். வசதியை தேடி ஓடாதே, ஓடாதே, அது தொடுவானம். வசதி வந்தால் பயன்படுத்து சுவிசேஷம் சொல்வதற்கு. வசதி வந்தால் பயன்படுத்து சுவிசேஷம் சொல்வதற்கு. ஆளுகை செய்ய நோ நோ நோ, அடிமைப்படுத்த நோ நோ நோ. ஆளுகை செய்ய நோ நோ நோ, அடிமைப்படுத்த நோ நோ நோ. வசதியை தேடி ஓடாதே, ஓடாதே, அது தொடுவானம். அது தொடுவானம். No 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 no. சாத்தானுக்கு no no no, ஜீசஸுக்கு yes yes yes. சாத்தானுக்கு no no no, ஜீசஸுக்கு yes yes yes. வசதியை தேடி ஓடாதே, ஓடாதே, அது தொடுவானம். அழகெல்லாம் அற்று போகும், எலி ஏமாற்று. பார்த்தா பார்த்தா கவருது, இழுக்குது. கவர்ச்சியெல்லாம் ஒரு காணல் நீர் கடந்து போகும் சீக்கிரத்தில். கவர்ச்சியெல்லாம் ஒரு காணல் நீர் கடந்து போகும் சீக்கிரத்தில். வசதியை தேடி ஓடாதே, ஓடாதே, அது தொடுவானம். அது தொடுவானம், அது தொடுவானம், அது தொடுவானம். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, எழில் ஏமாற்றும். இப்ப இருக்கிற இந்த அழகெல்லாம் போயிடுத்தாங்க, கம்ப்ளீட்டா போயிடும். இந்த பின்னால உட்கார்ந்து இருக்கிற பாட்டிமார்களை நான் திரும்பி பார் ஒருக்கா. இவங்கெல்லாம் உன்னை விட அழகா 25-30 வருஷத்துக்கு முன்னால இருந்தவங்க. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு?
பழுத்தோலையை பார்த்து குருத்தோலை எப்பவுமே சிரிக்கும். ஆனா குருத்தோலைக்கு தெரியாது நம்மளும் ஒரு நாள் பழுத்தோலையா மாறுவோம். அல்லேலூயா. பிசினஸ்ல போய் யார்கிட்டயும் சேராதீங்க. ஒருத்தங்கிட்ட பார்ட்னர்ஷிப் போடுறீங்க அப்படின்னா யோசிச்சு போடுங்க. பார்ட்னர்ஷிப் போடும்போது பணம் போட்டு அக்ரிமெண்ட் பண்ணுவீங்க. திருப்பி அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி பணத்தை வாங்குவீங்க. அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறோம் போய் செய்வனை செஞ்சு கொடுப்பான். இந்த காசை எங்கிட்ட வாங்குறவன் உருப்படக்கூடாது, விளங்கக்கூடாது. அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து அடுத்த பிசினஸ்ல போட்டு 10 லட்ச ரூபாய் நீங்க கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணி 50 லட்ச ரூபாய் நஷ்டமாக்கிடுவீங்க. எப்படா நஷ்டம் வந்துச்சு, எப்படா நஷ்டம் வந்துச்சுன்னா பார்ட்னர் என்ன பண்ண தெரியுமா? ஆமா, சேரக்கூடாதவனோட சேரக்கூடாது. இதுதான் உண்மை. அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. கிடைச்சதுன்னு எங்க கிடைச்சாலும் போய் கை மாத்தா வட்டிக்கு டக்குன்னு எங்கேயும் வாங்காத. இந்த வட்டிக்கு கொடுக்கறவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க, விச் கிராஃப்ட் பண்ணி தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. என்னன்னா இதை வாங்குறவன் வாழ்நாள் முழுசு அசல் கட்ட முடியாம வட்டியை மட்டும்தான் கட்டணும். அதனாலதான் 50,000 ரூபாய் கடன் வாங்கி 2 லட்ச ரூபாய் வட்டி கட்டியும் அந்த 50,000 திரும்பி கட்ட முடியாம இருக்கும். பக்கத்துல கை கொடுத்து அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாம்சத்தின் இச்சைய வெளியேற்றிடுங்க. இதை சேட்டன் ஆயுதமா பயன்படுத்திடுமா. நம்முடைய பலவீனம் நம்ம கிட்ட இருக்கிறத சேட்டன் ஒரு ஆயுதமா பயன்படுத்த முடியும். ஆகவே இந்த இச்சைகளுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து என்ன? பார்வைக்கு இன்பம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. பார்வைக்கு இன்பம். பார்த்தாலே நல்லா இருக்குது, பார்க்கவே அவ்வளவு நல்லா இருக்குது. வாசிப்போம். நீங்க வேதத்தை திருப்பினீங்கன்னா அல்லேலூயா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட சத்துரு எப்படி ஒரு சோதனையை வைக்கிறார். லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா கவனிங்க. அல்லேலூயா, thank you Jesus. வாசிங்க சிஸ்டர், 5ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 5ஆம் வசனம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். இத மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க. எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுப்பேன். It is the demon's blessings. பிசாசு ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். ஆமென். அதனால தான் கர்த்தர் தெளிவா சொல்றாரு, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல வேதனை இருக்காது. தெளிவா பிரிச்சுட்டார் பாத்தீங்களா? ஏன்னா ஈவன் சாட்டன் கேன் bless you. இப்ப நீங்க யோசிக்கிறீங்க, துன்மார்க்கனா இருக்கான், விபச்சாரக்காரனா இருக்கான், மோசமானவனா இருக்கிறான், அசிங்கமான காரியம் செய்யறான், கார் வாங்குறான், பங்களா வாங்குறான், வீடு வாங்குறான், நல்லா இருக்கிறான், நீதிமானா இருக்கும், உண்மையா இருக்கும், நான் மட்டும் ஏன் பாஸ்டர் கஷ்டப்படுறேன்? பக்கத்துல கை கொடுத்து சொல்லு. பிசாசு தனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுக்கிறான். ஆமென். ஆனா அதுல வேதனை இருக்கும், அதுல கஷ்டம் இருக்கும், அதுல துன்பம் இருக்கும். ஆனா கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல வேதனை இருக்காது, துன்பம் இருக்காது, கஷ்டம் இருக்காது, ஆசீர்வாதம் அது நிலைத்திருக்கும். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட என்னத்தை ஸ்டிமுலேட் பண்றான் பிசாசு? சகலவற்றையும் காண்பித்து, the lust of eyes. சார், பார்க்கறதெல்லாம் அடையணும்னு நினைக்காத. இந்த கண்களின் இச்சை வாலிப தம்பி தங்கச்சிகளுக்கு நான் சொல்றேன். ஆமென். செகண்ட் லுக் என்ன எழுதிக்கங்க. செகண்ட் லுக் என்ன லுக்? ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்றது ஹியூமன் லுக். செகண்ட் லுக் இஸ் a demon look. எழுதிக்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் லுக் இஸ் a human look. இப்போ ஒரு பையனை ஒரு வாலிப பொண்ணு பார்க்குது, அப்படி பார்க்குது. அப்படி பார்க்கும்போது போகும்போது பார்த்த உடனே தெரிஞ்சிருது. ஆமென். பலாப்பழம் சைஸ்ல இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. கருப்பா இருக்கிறான். ஆமென்.
இல்ல ஒரு பொண்ணை ஒரு பையன் ஃபர்ஸ்ட் லுக்ல பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிடான், குள்ளமா இருக்குது, சிவப்பு கொஞ்சம் கலர் கம்மி தான், மார்க் போட்டிருப்பான், 30 மார்க் 35 மார்க்குன்னு போட்டிருப்பான், ஜஸ்ட் பாஸ் எல்லாம் கொடுத்திருப்பான். எனக்கு தெரியும்டா தங்கம் நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு. நம்ம நாங்களும் அங்க இருந்து தானே வரோம், அதே குப்பையில இருந்தா ஆண்டவர் எங்களை தூக்கி இருக்கார், அதனால பிரச்சனை இல்லை. ஆமென். மார்க் எல்லாம் கொடுப்பான். காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் லுக் பாக்குறான். இப்ப ஒரு பொண்ணு ஒரு பையனை கிராஸ் பண்ணும் போது யாரோ ஒருத்தர் வாங்கல, முன்னால வாங்கல ஸ்டேஜுக்கு, யார் வரீங்க, இதுதான் தெரிக்கிற, வாடா இங்க வா, பயந்துட்டாவ. ஆமே, வேற யார் வரீங்க, வா தாங்க இங்க வா, வாடா தாங்க, சும்மா வாடா, இங்க வா, இப்படி வா, இப்படி வா, இந்த சைடு வாடா. தமிழ் புரியலையா? பயந்துட்டான் புள்ள, புள்ள பயந்துட்டான்டா தங்க, வாடா தாங்க, வாடா 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 வாடா. இங்க பாருங்க, இந்த பையனை பார்த்த உடனே பச்சை சட்டை போட்டிருக்கான், மாம்பழ கலர்ல இருக்கிறான், ஆப்பிள் கண்ணம், ஆப்பிள் தக்காளி மாதிரி இருக்கிறான், எல்லாமே ஃபர்ஸ்ட் லுக்லயே தெரிஞ்சிருது. அவனை தாண்டறதுக்கு முன்னாலேயே இன்னொரு முறை அந்த மனுஷனை பார்க்கணும்னு தாண்டி போய் திரும்பி பார்ப்பாங்க. பக்கத்துல கை கொடுத்து தாண்டி போய் நீ உட்காந்து இப்போ. ஆமென். இததான் டீமன் லுக்னு சொல்றேன். அல்லேலூயா. ஹியூமன் லுக்குக்கு டீமன் லுக்குக்கு என்ன வித்தியாசம்னா, ஆமென், ஹியூமன் லுக்ல நார்மலா பார்த்தன ஒரு பையன், இது ஒரு பொண்ணு, தெரிஞ்சிருச்சாடா தம்பி, ரோட கிராஸ் பண்ற, ஒரு காலேஜ் புள்ள உன்னை கிராஸ் பண்ணி வருது, பார்த்துட்ட, என்னடா பண்ணுவ? யாரோ ஒரு தம்பி வாய் திறந்து பேசுடா, பேச மாட்டானே, எப்படி பேசுறது? பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு. பார்த்த உடனே இது ஒரு பெண், இது ஒரு ஆண், இது ஒரு அம்மா, இது ஒருத்தர் வயசானவங்க, கிளீனா தெரிஞ்சிடும். இதுல டவுட் எல்லாம் கிடையாது. வெளிநாடு போனா அதுல கன்ஃபியூஷன் வரும், எது பையன் எது பொண்ணுன்னே தெரியாது. அது சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும், அது வேற விஷயம். இப்போ அந்த பொண்ணை தாண்டறதுக்குள்ள இந்த கண்ணு 30 டிகிரி அப்படி போகும் பார். அந்த கண்ணு 30 டிகிரில போய் ஹைட்டு வெயிட் இது நமக்கு செட் ஆகுமா ஆகாதா இதெல்லாம் செக் பண்றான் பார், டீட்டெயிலா. இதுதான் டீமன்ஸ் லுக். கண்களின் இச்சை ரொம்ப டேஞ்சர். இந்த சிம்சோனுக்கு தெளிலால் எப்படி தெரிஞ்சா தெரியுமா? பார்வைக்கு எப்படி தெரிஞ்சா? பிரியமா தெரிஞ்சா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. தெளிலால் சிம்சோனுக்கு பார்வைக்கு பிரியமா தெரிஞ்சபடினால பெலிஸ்தியர்கள் சிம்சோனை அரெஸ்ட் பண்ண உடனே முதல்ல கைய உடைக்கல, காலை உடைக்கல, எதை தோண்டி எடுத்தாங்க தெரியுமா? கண்ணை தான் தோண்டி எடுத்தாங்க. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நியாய தீர்ப்பு எங்க வந்துச்சு? எது அவனை இழுத்துட்டு போச்சோ அதுக்கு நியாய தீர்ப்பு பெலிஸ்தியர் மூலமா தேவன் அந்த மனுஷனுக்கு வச்சார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. அப்போ ஒருத்தரை பார்க்கும்போது பரிசுத்தமான ஒரு பார்வை, நீதியான ஒரு பார்வை, நேர்மையான ஒரு பார்வை. இயேசு கிறிஸ்து கிட்ட இந்த பொல்லாத ஆவி எல்லாத்தையும் காண்பித்து எனக்கு இஷ்டமானவனுக்கு தருவேன் அப்படின்னு இயேசு சொன்னாரு, எனக்கு பின்னாலே போ சாத்தானே. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. சாத்தானை பார்த்தா எப்பொழுது என்ன சொல்லணும்? எனக்கு எனக்கு பின்னாடி போ. அல்லேலூயா. இல்லைன்னா போ, இனிமேல் வராதே. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. சகோதரா, அழகான எதையும் பார்த்து மயங்கிடாத. அழகுல தான் ஆபத்து இருக்குது, அழகுல தான் விபரீதம் இருக்குது, அழகுக்குள்ளதான் மிகப்பெரிய சாபங்கள் இருக்குது. புரிஞ்சுக்கோ அன்பு சகோதரனே சகோதரிய. நீங்க என்ன சாதாரணமா நினைக்கிறீங்களா? சீனியர் பாஸ்டர், பயங்கர சீனியர் பாஸ்டர்,
பலாயிரம் மக்கள் இருக்கிற சபைக்கு போதகர். அசுத்தாவிகளை துரத்திட்டு ஒரு அம்மா தலையில கை வச்சோன்னே மெல்லமா வந்து சொல்றார், அண்ணே நல்லா கட்டி ஜெபம் இருக்கிறத துரத்து முதல்ல அப்படின்னு. ஆமேன். என்னன்னு கேட்டா சொல்றாரு, அது நம்மளையே கவர் பண்ண பாக்குது. ஆமேன். சீனியர் பரிசுத்தவான்கள் எல்லா ஊழியருக்கும் எல்லா வயசுலயும் எல்லா காலத்திலையும் சோதனை இருக்குது. பக்கத்துல கை கொடுச்சல சோதனை இருக்குது. 60 வயசு பாட்டிக்கு இல்லையா? இருக்கு. 80 வயசு தாத்தாக்கு இல்லையா? ட்ரெயின்ல வெள்ளூர்ல இருந்து பாகாலூர் போயிட்டு இருக்கிறேன். ஆமேன். ஆந்திரால போறதுக்காக ட்ரெயின் ஏறி போயிட்டு இருக்கோம். 83 வயசு மதிக்கத்தக்க தாத்தா எங்க கூட ஊழியத்துக்கு என்ன கூட்டிட்டு போறாரு. நம்ம கருப்பு கண்ணாடி போட்டிருக்கிறார். வெளியில பார்த்தா தெரியாது, எங்க பாக்குறாருன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு கண்ணாடி. எதிர்க்க காலேஜ் ஸ்கூல் பிள்ளைங்க வந்து அந்த ட்ரெயின்ல உட்காருது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால நடந்த சம்பவம். அப்படியே வெச்ச கண்ணு வாங்காம இந்த தாத்தா அந்த பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப நான் வாலிபு பையன். அந்த ஆவி எப்படி கிரியை செஞ்சு உண்மையிலுமே ட்ரெயின்ல நடந்த டெலிவரன்ஸ். இந்த தாத்தாவுடைய கண்ணாடி அப்படி புடுங்கிட்டேன். டப்புன்னு கண்ணாடியை புடுங்கிட்டு பார்த்தா கருவிழி மேல போயிருச்சு. வெள்ளை படலம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. கான்சியஸே உட்கார்ந்து இருக்கிறார். என்னன்னா அந்த பெண்கள் அப்படி பார்த்த உடனே அந்த கண்களின் இச்சையினால உண்டாகிற அந்த ஆவி மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு. ஆமென். பொல்லாத ஆவி, சபிக்கப்பட்ட ஆவி, இயேசுவின் நாமத்துல வெளியே போ அப்படின்னு உடனே இந்த மனுஷன் ட்ரெயின்லயே சாஞ்சி விழுந்துட்டார். விடுதலை ஆயிட்டார். எத்தனை வயசுல? 83 வயசுல. ஆமென். அந்த விடுதலை ஆனதுக்கு பிறகு அவரை கேட்டேன், ஏங்கய்யா இந்த வயசுல எப்படின்னு. அவர் சொன்னாரு, எனக்கு இது 16 வயதுல ஆரம்பித்த பிரச்சனை. நான் விடுதலை இல்லாம இருந்தேன். இன்னைக்கு இயேசு என்னை விடுதலை செய்தார். அதனாலதான் ஃபர்ஸ்ட் நாள் மெசேஜ்ல கேட்டேன், நாளுக்கு நாள் என் சம்சாரம் எனக்கு ரொம்ப அழகா தெரியுதுன்றவங்கள கரங்களை தூக்குங்கன்னு சொன்னேன். நிறைய பேர் கையே தூக்கல. இன்னைக்கும் கேட்கிறேன், நாளுக்கு நாள் என் சம்சாரம் என் கண்ணுக்கு அழகா தெரியுதுன்றவங்கள கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. முடிவு பண்ணிட்டாங்க. இல்லன்னா இந்த அமல்ராஜ் விட மாட்டார் போல இருக்கு. அண்ணே, எப்போ நம்ம சம்சாரம் நம்ம கண்ணுக்கு கருப்பா வயசாயி ஈன்னு தெரியுதோ அப்ப தெரிஞ்சுக்குங்க, சம்திங் ராங், ஏதோ நமக்குள்ள நடந்துகிட்டு இருக்குது. அதேதான் எங்க அம்மாமார்களுக்கு நான் சொல்லுவேன். நாளுக்கு நாள் கணவர் எப்படி தெரியணும்? ஹேண்ட்ஸமா தெரியணும். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, ஹேண்ட்ஸமா தெரியணும். பரவாயில்ல, மேல இருக்கிற வெளிச்சம் தலையில அடிச்சு ரிஃப்ளெக்ட் ஆகி உன் கண்ணு கூசும். கவலைப்படாத. ஆமென். கவலைப்படாத. ஆனாலும் கல்லானாலும் கணவன் ஃபுல்லானாலும் என்னது புல்லானாலும் இல்ல, புல்லானாலும் குடிக்கிறாருன்றதுக்காக விட்டுற முடியுமா? ஜெபம் பண்ணி திருத்தலாம், மாத்தலாம். கெட்ட பழக்கம் இருக்குது, மாத்தலாம். ஆமென். எப்படியாவது அவரை திருத்தி கொண்டு வரதுக்கு வழிய பாருங்க. ஃபுல்லானாலும் புருஷன் தான். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கண்களின் இச்சைய நீங்களும் நானும் ஜெயிக்கணும். மாம்சத்தின் இச்சையை ஜெயிக்கணும். ஜீவனத்தின் பெருமை என்ன தெரியுமா? ஏவாளுக்கு 3வது காரியம், அது கண்களை வாசிங்க சிஸ்டர். 3:6 வாசிங்க பார்க்கலாம் சிஸ்டர். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க. 3வது ஜீவனத்தின் பெருமை வேலை செய்யும்.
எங்கெல்லாம் பாவம் இருக்குதோ, எங்கெல்லாம் இச்சை இருக்குதோ, அங்கெல்லாம் ஜீவனத்தின் பெருமை உங்களுக்கு எதிராக வேலை செய்யும். கவனிங்க, சொல்லட்டுமா? உதாரணம், மாம்சத்தின் இச்சை. ஏற்கனவே தாவீதுக்குள்ள பெண்கள் விஷயத்துல ஒரு வீக்னஸ் இருக்குது, மாம்சத்தின் இச்சை. பத்சேபால் குளித்துக் கொண்டிருக்கிறாள். பத்சேபாலை பார்க்கிறான், ரசிக்கிறான். அது கண்களின் இச்சை. ஜீவனத்தின் பெருமை என்ன தெரியுமா? தப்பு பண்ணிட்டு தன்னுடைய ராஜான்ற பதவியை வைத்து, நான் ராஜா தானே, நான் என்ன வேணாலும் பண்ணலாம்ல, என்ன கேட்க எவனுமே இல்லை இல்ல அப்படின்னு உரியாவை படையில முன்னால அனுப்பி தன்னுடைய அதிகார பலத்தினால கொன்று போட்டான் பாருங்க. அது ஜீவனத்தினுடைய பெருமை. ஆமென். இந்த 3 ஏரியால டெம்ப்டேஷன் எப்பவுமே ஆவிக்குரிய மக்களுக்கு இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 1, மாம்சத்தின் இச்சை. அது ஆல்வேஸ் இந்த கார்போஸ் விரும்புகிற காரியங்களை செய்யும். அதனாலதான் எபேசியர் 2:2 திரும்ப திரும்ப சொல்றேன். மனசும் மாம்சமும் விரும்பினதை செய்யக்கூடிய கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆகாயத்து அதிகார பிரபு. அது கீழ்ப்படியாமை, அது கீழ்ப்படியாமை. அது கிரியை செய்யும் போது கீழ்ப்படிய பிடிக்காது, பிடிக்கவே பிடிக்காது. அது அவங்கள வாழவே விடாது. ஆமென். அது அவங்கள கீழ்ப்படியாம பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதனால என்ன சாபம் வந்தாலும் அது அவங்க மேல வந்துகிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால். ஃபாதர் பாடுறாரு. ஆமென். வாழ்நாளெல்லாம் திருப்தியா நீ இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னா தங்கச்சி, ஆமென், இந்த 3 காரியத்தை நீ ஜெயிச்சிடணும். 1, மாம்சத்தின் இச்சை. 2, கண்களின் இச்சை. 3, தப்பு பண்ணிட்டீங்களா? தப்பு பண்ணிட்டீங்களா? அதை மறைக்கணும், அதை ஏமாத்தணும், அதை பொய் சொல்லணும், அதை மாத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஆண்டவர்கிட்ட போய் முட்டி போட்டு கை தூக்கி, தெரியாம பண்ணிட்டேன், இது நடந்துச்சு, என்ன மன்னிச்சிருங்க, என்ன கழுவிடுங்க, என்ன சுத்திகரிச்சிருங்க. ஆமென். சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சொல்லிட்டா அந்த ஆவி டக்குன்னு உங்களை விட்டு போயிடும். ஆனா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க. ஜீவனத்தின் பெருமை என்ன தெரியுமா? நான் அந்நிய பாஷை பேசினா எனக்குள்ள இருக்கிற ஆவியை யாரு கண்டுபிடிக்க முடியாது. இது நான் ஆவிக்குரிய சபையில பார்க்கிறேன். ஆமென். தலையில கை வைக்கிறேன், அந்நிய பாஷை. உடனே அந்நிய பாஷை வரல, மாம்சத்துல இவங்களே என்ன பண்ணுவாங்க, எங்கடா நமக்குள்ள இருக்கிறத துரத்திடுவாரோ, எங்கடா நமக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாரோன்னு மாம்சத்துல பேசுவாங்க. ஒரு சில விசுவாசிக 10 வருஷம் 15 வருஷம் சபைக்கு வர்றதுனால மக்களுக்கு முன்னால நமக்கு டெலிவரன்ஸ் வந்துடக்கூடாது. மக்களுக்கு முன்னால நம்முடைய தவற தேவன் தீர்க்கதரிசிகள் யாரும் சுட்டி காண்பித்திடக்கூடாது. ஒரு கன்வென்ஷன் முடிச்ச பிறகும் சபையில ஜெபிக்காம கோயம்புத்தூருக்கு வந்து போன் பண்ணுவாங்க, ஐயா உங்களை பார்க்கணும். எதுக்கு? இங்க இருந்து வந்திருக்கு. ஏன் வந்த அப்படின்னு கேட்பேன். நான் ஏன் வந்த? நான் தான் அங்க எல்லாத்துக்கும் ஜெபிச்சேனே, ஏன் நீ சபையில ஜெபிக்கல? இல்லையா, உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பார்த்து பேசணும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உமக்கும் எனக்கும் என்ன? கன்வென்ஷன் ஸ்பீக்கரை வேதனைப்படுத்தாதீங்க. ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க,
இன்னைக்கு ஜெபிக்கிறோம் பாருங்க, இத்தோட உங்களுக்கு எனக்கும் பஸ் கரெக்டுங்களா? இதுக்கப்புறம் யார்கிட்ட போய் ஜெபிக்கணும்? ஆமா, ஐயா எங்க ஊருக்கு வந்தீங்கல்ல, தீர்க்க தரிசனம் சொன்னீங்கல்ல, கொஞ்சம் கோயம்புத்தூர் வரைக்கும் வரையா, உங்களை பார்க்கணும்யா, எங்களுக்கு கடிதம் எழுதி, இமெயில் எழுதி, எங்களுக்கு காணிக்க அனுப்பு, எங்களுக்கு புக் அனுப்பு, எங்களுக்கு இதை அனுப்பு, நாங்க இவ்வளவு பணம் தரோம், உனக்கு இடம் தரோம், வீடு தரோம். சாமி, நீ பரலோகம் போனா எனக்கு அதுவே போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க விடுதலை இங்க சபையில இருக்குது, உங்க சுகம் இங்க சபையில இருக்குது. சபையை விட்டுட்டு நீ எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய விசுவாசிங்க போன் பண்ணுவாங்க எனக்கு, பாஸ்டர் வந்திருக்கோம். ஏன்? ஐயோ எங்க பாஸ்டர்ட்ட சொல்லிடாதீங்க, நாங்க வந்திருக்கோம் சொல்லிடாதீங்க. அதுல வேற ஒரு உண்மை, அத காலையிலேயே சொன்னேன்ல, வர முடியாது, வயலை வாங்க போறேன், அகத்தியமா பார்க்க போறேன், வர முடியாது, மன்னிச்சுக்குங்க. அதேதான், ஆமென். பண்றது தப்பு, அதுக்கு கீழே மன்னிச்சுக்குங்கன்னு ஒரு வார்த்தை. பக்கத்துல கை கட்டி சொல்லுங்க, என்ன விவரமா இருக்கிறீங்க. ஆனா இதெல்லாம் செல்லாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கை கொடு சொல்லு, அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு விடுதலையா இருக்கீங்க, இன்னைக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தான் சத்துரு. என்ன தெரியுமா சொன்னா? 9ஆம் வசனத்தை வாசிமா. அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, உப்பரிகைக்கு மேல நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், பண்ணுங்க, நீர் தேவனுடைய எதை உருவாக்க நினைக்கிறான்? ஜீவனத்தினுடைய பெருமையை உருவாக்க நினைக்கிறான். நீர் குமாரன் தானே, நீர் தாள குதிக்க முடியுமல்ல, நீங்க குதிச்சா தூதர்கள் வந்து உங்களை தாங்குவாங்கல்ல. இன்னைக்கு விசுவாசிக்குள்ள ஜீவனத்தின் பெருமை எப்படி வேலை செய்யுது? டே, ஆண்டவர் இருக்கிறார்டா, 10 கோடி ரூபாய் லோன் வாங்கு, போய் வாங்கிடுவாரு, கட்ட முடியாது. பைக்கை வாங்கு, ஆமென், லோன் இஎம்ஐ கட்ட முடியாது. என்ன பாஸ்டர், ஜெபம் பண்ணி தானே வாங்கினேன், ஏன் அது பைனான்ஸ்காரன் தூக்கிட்டு போயிட்டான் பாஸ்டர். ஜீவனத்தின் பெருமை, உன் வேலையை நம்பின, உன் வருமானத்தை நம்பின, உன்னுடைய எதிர்காலத்துக்கு தேவையான கர்த்தரை நீங்க நம்பி அதை வாங்கல. நல்லா புரிஞ்சுக்கங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க எது செஞ்சாலும் அதுல தேவநாமம் மகிமைக்காக செய்தா மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம் உங்க மேல நிலைக்கும். நிறைய குடும்பம் என்கிட்ட வருது, பாஸ்டர் இத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண, நஷ்டம் ஆயிடுச்சு. நான் கேட்கிறேன், யாரை கேட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண? உன்னோட நம்பிக்கை மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டு, மாம்சத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். எரேமியா 17 தெளிவா சொல்றாரு. தங்கச்சி, தம்பி, மாம்ச பலன், மாம்சத்தை நம்புறீல, இந்த கடன் அதை நான் கட்டிக்குவேன், அதை பார்த்துக்கலாம், இதா அதை நான் பார்த்துக்கலாம், இதை நான் செஞ்சிருவேன், இது உனக்கு பலன் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த பலத்தை நம்பினது நிமித்தம் கரளி செடிகளை போல வறட்சியும் வறண்டு போன ஒரு ஆசீர்வாதமற்ற நிலைமை, பினான்சியல் கர்ஸ் ஆபரேட் ஆகிற இடமே அதுதான். சார், உங்களால கப்பலே வாங்க முடியும், உங்ககிட்ட இருக்கிற வருமானத்துக்கு கப்பலை வாங்கி ஓட்டி உங்களால சம்பாதிக்க முடியும். ஆனா கர்த்தர் சொன்னா வாங்கு, இல்லையா கப்சிப்புன்னு இருங்க. ஆமென், ஆமென். உங்களால முடியும் சார், ஏரோப்ளைனை உங்களால வாங்க முடியும், ஹெலிகாப்டரே உங்களால வாங்க முடியும். ஆனா கர்த்தர் சொன்னாரா? வீடு கட்ட சொன்னாரா? காசு இருக்குது, லோன் போட்ட உடனே ஹோம் லோன் போடு, லேண்ட வாங்கு. ஐயோ, அட்ரா மேல கட்ரா தாலி போடுறா பிரியாணி வீடா மொய்யே. இந்த ஸ்லோகன் எவ்வளவு பேருக்கு தெரியும்? கல்யாணத்துக்கு சொல்றேன். இன்னைக்கு கிறிஸ்தவங்க கல்யாணம் எப்படி தெரியுமா இருக்குது? அட்ரா மேல போடுறா பிரியாணி, கட்ரா தாலிய
வெயிடா மொய்ய. அதுக்கப்புறம் அது பொழைச்சா என்ன செத்தானா விட்டுட்டு போயிருவான். கல்யாணம் பண்ற பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்றேன். ஆமென். அவ்வளோ கிராண்ட் டெக்கரேஷன், கேட்டரிங், சாப்பாடு எல்லாமே ஒழுங்கு பண்ணுவாங்க சாமி. பண்ணி சாப்பிட்டு உன்னை மேடையில நிக்க வச்சு கீழே இருக்கிறவங்க சாப்பிட்டு கும்மாலம் அடிப்பாங்க. கடைசி வரைக்கும் பசியா நின்று கீழே வரும் போது சிக்கன் உனக்கு தீர்ந்து போயிடும். பாயாசம் உனக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு கிடைக்காது. கடைசியா ஆறி போனதை எடுத்து வச்சு 11 மணிக்கு கொடுப்பாங்க. அதோட எண்டுன்னு நினைக்காத, அங்கதான் ஆரம்பிக்குது உன்னுடைய வாழ்க்கை. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, அங்கதான் ஆரம்பிக்குது. இந்த சினிமால ஆமென் கல்யாணம் முடியும் போது ஒரு வணக்கம் தேங்க்யூன்னு போட்டுருவாங்க. கெட்டி மேல கெட்டி மேல கெட்டி மேல பீ பாப்பான்னு வாசிச்ச உடனே என்ன, உடனே தாலி கட்டும் போது நன்றி மீண்டும் வருக. ஆனா கதை எப்ப ஆரம்பிக்குது? கதை எப்ப ஆரம்பிக்குது? பக்கத்துல கை கொடுத்து, கதை எப்ப ஆரம்பிக்குது? கதாநாயகன் தான் வேலை எப்ப ஆரம்பிப்பான்? கதாநாயகி தான் புத்தி எப்ப காட்ட போற தெரியுமா? படம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீல, அங்கதான் வாழ்க்கையை தொடங்குற இடத்துல தான் ஆரம்பிக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவனத்தின் பெருமை நமக்கு வரவே கூடாது. என் மாம்ச பலத்துல நான் செஞ்சிருவேன். நான் கட்டிய மகா பாபிலோன் அல்லவா ஜீவனத்தின் பெருமை. அச்சார் உட்கார வச்சிட்டாரு. உட்காரு, புல்லுமேய விட்டுவாரு. ஆமென் சார், புல்லுமேய விட்டுவாரு. ஆமென். இந்த ஜீவனத்தின் பெருமை எக்ஸாம்ல வேலை செய்து தெரியுமா? அதெல்லாம் படிச்சுக்கலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுல எனக்கு ஞாபக சக்தி அதிகம். அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடுவேன், பார்த்துக்கலாம். நோ, இந்த மாம்ச பலத்துல போகாத, இது உனக்கு ஆசீர்வாதம் இல்ல. அல்லேலூயா. எதையுமே மாம்ச பலத்துல செய்யணும்னு நினைக்காதீங்க, தேவ பலத்துல செய்து முடியும்னு நினைங்க. இயேசு சொன்னாரு. ஆமென். அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சிப்பாராதிருப்பாயாக. அவ்வளவுதான், போயிட்டான். கவனிங்க, கடைசியா ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். 13ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். சில காலம்ன்ற வார்த்தையை மட்டும் அண்டர்லைன் பண்ண தங்கோ. கன்வென்ஷன் முடிந்தது, சில காலம் உன்னை விட்டு விலகி போனான். ஆமென் சொல்லுங்க பாஸ்டர். கரெக்ட் தானே பாஸ்டர்? ஏன்னா நம்ம விசுவாசிகளுக்கு எக்ஸ்ட்ரீம் ஃபெய்த். அந்த எக்ஸ்ட்ரீம் ஃபெய்த் என்னன்னா, ஒரு முறை விடுதலை ஆயிடுச்சு. அண்ணன் தினேஷ் அண்ணன் வந்து டெலிவரன்ஸ் பண்ணாங்க, அமல்ராஜ் அண்ணன் வந்து டெலிவரன்ஸ் பண்ணார், போச்சு, அவ்வளவுதான். இல்லக்கா, அதை நீ காத்துக்கொள்ளணும். கடைசியா உங்களுக்கு சொல்லிட்டு போறேன், இதான் உங்களுக்கு நான் இந்த கன்வென்ஷன்ல பிரசங்கிக்கிற கடைசி வார்த்தை. சில காலம் காலையில ஓடுனான்ல, தசு புசுன்னு ஓடினான்ல, அவன்லாம் எங்க ஓடினான் தெரியுமா? சில காலம் ஓடுனான். கொஞ்ச நேரம் பீச் ஓரத்துல போய் உலாவிட்டு சுத்திட்டு முடிஞ்சாங்க, கடற்கரையில கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மாங்காய் கேங்க ஏதாவது தின்னுட்டு என்ன பண்ணுதோ தெரியல. ஆமே, திரும்ப நாங்க இந்த சைடு போன உடனே மெல்லமா அந்த சைடு வரும், மேரிக்கா எப்படி இருக்கிற மேரிக்கா அப்படின்னு. ஆமேன். அண்ணே, பிசாசு போயிருச்சுன்னு சந்தோஷப்படாத. அந்த இடம் வெறுமையா ஜோடிக்கப்பட்டு இருக்கக்கூடாது. அந்த இடத்துல பரிசுத்த ஆவி இருக்கணும், அந்த இடத்துல அபிஷேகம் இருக்கணும், அந்த இடத்துல வேத வசனம் இருக்கணும், அந்த இடத்துல விசுவாச ஜீவியம், பரிசுத்த ஜீவியம், ஜெப ஜீவியம் இருக்கணும். அப்பதான் அந்த பிசாசை நம்ம தொடர்ந்து ஜெயிக்க முடியும். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க?